இப்போ வந்து நம்ம GBPJPY சார்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து GBP வந்து பேங்க் ஹாலிடே. ஸோ அதனால நம்ம வந்து ட்ரேடிங் வந்து கொஞ்சம் கம்மி லாட் சைஸ்ல பண்ணா வெல் அண்ட் குட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் டேல போய் சார்ட் பார்க்கலாம். ஒன் டேல மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்ப இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி இருக்கு. மார்க்கெட் புல்லிஷா போயிட்டு இருக்கு. அதை உடைச்சிட்டு திருப்பியும் மேலே போறப்ப உங்களுக்கு இந்த இடத்துலயும் நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு ஒன் டேல. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம். ஸோ லோவரில் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தான் தொட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ தொட்டுட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய டைம் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒரு ரிஜெக்ஷன் நடந்துக்குது. இங்கே சப்போர்ட்டாக நடந்திருக்கு. இங்கேயும் விக்கு கொடுத்துட்டு மேலே போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சாலேஷன் ஜோன்ல இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு. 1 ஹவரில் நம்ம போய் செக் பண்ணலாம். 1 ஹவரில் பார்க்கக்குள்ளார ஓகே சூப்பர் ஒரு கிளியர் வியூ இருக்கு மார்க்கெட்டில். ஸோ நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 162,620 இருக்கு. அதே மாதிரி 162,620 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 161,970 இருக்கு. ஒன்ஸ் இந்த ரெண்டு ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக உங்களுக்கு மார்க்கெட் நல்லாவே மேலே போகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகும் பார்த்தீங்கன்னா 163 வரைக்கும் போகும் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிகர். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 161,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணி அப்புறமா எடுக்கலாம். ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டோட லோவில் தான் நம்ம ஸ்டாப்லஸ் வைப்போம். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டோட ஹையில் தான் நம்ம ஸ்டாப்லஸ் பிளேஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மினிமம் 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்.